ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் டேகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆகாஷ் நார்த் ஸ்ட்ரீட் திருவாரூர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஆனால் நம்ம ஒரு அட்ரஸ் எழுதணுன்னா நம்ம 1 by 1 தான் எழுதுவோம். ஆனால் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்திருக்கு. ஆனால் கோடில் நான் கரெக்டாக 1 by 1 தான் எழுதியிருக்கேன். ஆனாலும் எனக்கு வரல. இதுக்காக யூஸ் பண்ணுற கோடு தான் பிரேக் டேக் அப்படின்னு. இப்போ ஆகாஷுக்குன்னு பக்கத்தில் பிஆர்னு பிஆர் பிஆர் இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ எனக்கு இது ஒரு அட்ரஸ்ஸு, கீழே உள்ளது இது ஒரு அட்ரஸ்ஸு. எனக்கு இதுக்கு கீழே ஒரு கோடு போட்டால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்காக யூஸ் பண்ணுற கோடு தான் ஹரிசாண்டல் டேக். அதுக்கு பேர் ஹரிசாண்டலுக்கு என்னென்னு யூஸ் பண்ணுவோன்னா ஹெச்ஆர். இப்போ இது ஒரு அட்ரஸ்ஸு, இது ஒரு அட்ரஸாக தெரியுது. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் கொடுத்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கோட் பண்ணுங்கள். இதை நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்கள். பேராகிராஃப் டேக் போட்டுப்போம். நார்த் ஸ்ட்ரீட் சென்னைன்னு போட்டிருக்கேனா, நார்த் ஸ்ட்ரீட் சென்னை அனு போட்டிருக்கேன். இதுக்கு பக்கத்தில் பிஆர் டேக், இதுக்கு பக்கத்தில் ஒரு பிஆர் டேக், ஒரு பிஆர் டேக். இதை காப்பி பண்ணி இன்னும் போட்டோம்னா நடுவில் ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணலாம். ஹெச்ஆர் இப்போ அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ராங் அண்டு எம்பசிஸ் டேகை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வெப் டெவலப்பர்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.